கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. நாங்க அந்த கார்ல முன்னாடி போயிட்டு இருக்கோம். நீயும் வச்சியும் சீக்கிரம் வந்து சேரணும், ஓகேவா? இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா இருக்கணும். அங்க சீக்கிரம் வந்துடணும், ஓகே? வேற எதுவும் வேலை இல்லம்மா. இந்த பின்னாடி வர வேண்டியதுதான். டிரைவர் கார் எடுத்துட்டு வர போயிருக்காரு. டிரைவர் கார் எடுத்துட்டு வந்ததும் நானும் வச்சு பின்னாடி வர வேண்டியதாம்மா. இனியா வீர சொல்றதை நானும் சொல்றேன். இங்க பாரு, முகூர்த்த நேரத்துக்கு மாப்பிள்ள கரெக்டா அங்க இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே இருந்துடாத. கார் வந்தது டக்குன்னு ஏறி வந்துட்டே இருக்கணும், புரியுதா? நீயும் வச்சியும் அங்க டைமுக்கு இருக்கணும். நானும் வேதா முன்னாடி போயிட்டு இருக்கோம். மற்றவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போயாச்சு. நம்ம 4 பேர் தான் இங்க இருக்கோமே. மாமாவும் இங்கே தான் இருக்காரு. சரி, மாமா தான் எங்களை கூட்டிட்டு போறாரு. நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க, ஓகேவா? அம்மா அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்கம்மா. இந்த டிரைவர் வந்தது வர வேண்டியதாம்மா. வேற என்ன வேலை இருக்கு? எல்லாரும் வெளியில வந்தாச்சுலாம். இனி மண்டபத்துக்கு வர வேண்டியதாம்மா வேலை. அதெல்லாம் டைமுக்கு கரெக்டா வந்துருவோமா? இனியா உன்னோட ட்ரெஸ்ஸஸ் தான் அங்க மண்டபத்துல தானே இருக்கு? ஆமா விதமா எல்லாமே மண்டபத்துல தான் இருக்கு. அதான் அங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமே இருக்கும். வந்துடுமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நானும் வெற்றி வந்துருவோமா? ஓகே இனியா, சீக்கிரம் வந்து சேருங்க, ஓகேவா? உண்மையா நம்ம கிளம்பலாம். வெற்றி டார்லிங், வெற்றி வெற்றி. என்னாச்சு உங்களுக்கு? வேதம்மா கூப்பிட்டு இருக்காங்க. காதுல வாங்க நிக்கிறோம். வெற்றி, டேய் வெற்றி. சொல்லுங்கண்ணா. வேதம்மா கூப்பிடுறாங்க. என்னடா எங்க இருக்க? அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. எதுவும் கேட்காத மாதிரி இருக்கா? வெற்றி டார்லிங், are you all right? ஆமா மம்மி. I'm all right. சொல்லுங்க மம்மி. என்ன மம்மி? நத்திங் டார்லிங், சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்துடணும், ஓகேவா? இனி அவன் இங்கே வச்சு லேட் பண்ணிடக்கூடாது. மாப்பிள்ள முகூர்த்த நேரத்துக்கு அங்கே இருக்கணும். பொண்ணு முன்னாடி போயாச்சு. மாப்பிள்ள மட்டும் தான் இங்கே இருக்கான். நீ தான் அவனை பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்துடு, சரியா? நீ ஓகே தானே வெற்றி? ஆமா மம்மி. I'm all right. I'm okay. இனியும் நான் மண்டபத்துக்கு டைமுக்கு கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதானே? அதெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் மம்மி. நீங்கள் போங்க. உண்மையாலம்மா நீங்களும் போங்க. அண்ணவும் நானும் பின்னாடியே வந்துடும். உடனே வந்துடும். என்ன நடந்துட்டு இருக்கீங்க? கேட்கலாம். என்னமோ என்னமோ தப்பா இருக்கு. சஹானா என்னடா நேற்றுக்கு ஒரு மாதிரி இருந்தா. இப்போ காலையில் மண்டபத்தை கிளம்புறது கூட அவன் ரொம்ப நர்வஸாகவே இருந்தா. இப்போ வெற்றி டார்லிங், என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு எதுவும் புரியலையே. கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். உண்மையாக சந்தோஷத்துக்கு எந்த இடத்துல வந்துடக்கூடாது. இனி என் சஹானா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். வேதா, நீ இருக்கலாம், கண்டிப்பாக நல்லபடியாக நடத்திடுவேன். கவலைப்படாத. நம்ம முதல்ல போய் சஹானாவை பார்ப்போம், ஓகே டார்லிங்? எல்லாரும் மண்டபத்துக்கு போயாச்சு. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் மண்டபத்தில் இருப்போம். டார்லிங், இனி என்னை சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடணும், புரியுதா? சீக்கிரம் வந்து சேரணும். மம்மி அதான் சொல்லிட்டீங்களா? சேஃபாக வந்துடும் மம்மி. அண்ணாவை நான் சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் முன்னாடி போங்க மம்மி, நாங்கள் வந்துடுறோம். போங்க மம்மி. ஆமாம்மா, நீங்கள் கிளம்புங்க. கார் வந்ததும் நாங்களும் வர வேண்டியதும். நீங்கள் கிளம்புங்கம்மா. சரிடா இனியா, நேரத்தை கடத்தாம சீக்கிரம் வந்து சேரணும். வெற்றிக்கண்ணா, உங்ககிட்ட தான் பொறுப்பாக படிச்சிருக்கேன். இனியனை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடு, சரியா? அதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா. நீங்கள் போங்க. ஓகே உமையால், வா. நமக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்கு. பொண்ணு போயாச்சுன்னா இனி நமக்கான வேலைகள் நிறைய இருக்கு. வா, நம்ம போய் அங்கே இருக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேண்ணா, சீக்கிரம் வந்துடுங்க, நாங்கள் கிளம்புறோம். வா வீதா போகலாம். என்னாச்சு? வெற்றி ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். கார் இந்த பக்கம் வரப்போகுது. ஏன் நம்ம அந்த பக்கம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம்? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? வெற்றி, டே வெற்றி. அண்ணா சொல்லுங்கண்ணா. டே வெற்றி, நான் உன்னை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒரு மாதிரி இருக்க. என்னடா என்னாச்சு? ஏதோ ஒன்றும் லைட்டாக சொல்லுடா. அண்ணா டைம் என்னன்னு பார்த்தியா? எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயாச்சு. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் நானும் கூட மண்டபத்துக்கு போயிடுவோம். ஆனால் இன்னும் அபி வரலண்ணா. அட ஆமாண்டா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அபி பத்தின தாட்டே வருது. ஆமாண்ணா, எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயாச்சு. ஏன் இன்னும் அபி வரலாம்? அபி இன்னும் வந்திருக்கோமேடா. ஒருவேளை அவன் தூங்கி எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சோ? டேய், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துடுவாராம். எதுவும் இருக்காது. இல்லைண்ணா, நைட்டு நான் அவளை வீட்டுக்கு போனதும் எனக்கு மெசேஜ் போடு இல்லை ஃபோன் பண்ணுன்னு சொன்னேண்ணா. அவள் மெசேஜும் போடலாம், ஃபோனும் பண்ணல. சரி, நானாவது ஃபோன் பண்ண எடுப்பான்னு பார்த்தா 10-15 மிஸ் கால்ஸ். பட் அவள் காலை பிக் பண்ணவே இல்லைண்ணா. சரி, போன டயர்டில் தூங்கிட்டு இருப்பான்னு நானும் கேர்லெஸ்ஸாக விட்டு தூங்கிட்டேண்ணா. எனக்கும் செம்ம டயர்டு. முந்தா நேற்று தூங்காததுனால நானும் பட்டுன்னு தூங்கிட்டேண்ணா. இப்போ மார்னிங்லேருந்து எனக்கு கொஞ்சம் படப்படன்னு இருக்கணும். இவ்வளோ நேரம் ஆகியும் அபி வராமல் இருக்க மாட்டானா? அவன் அப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கிற பொண்ணு இல்லைண்ணா. அபி பற்றி நான் சொல்கிறதோடு உனக்கு நல்லா தெரியும் இல்லைண்ணா? வெற்றி,
நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஒருவேளை அவ அவங்க அப்பா கூட மண்டபத்துக்கு வந்திருக்கலாம்ல, வீட்டுக்கு வராம ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு கூட வந்திருக்கலாம்ல. இல்லண்ணா, எனக்கு அவ ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு வருவான்னு நம்பிக்கை இல்லை அண்ணா. அவ அம்மா அக்கான்னு எல்லாரும் இங்க இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து வரணும் தானே நான் நினைப்பான். அவ மட்டும் தனியா அவங்க அப்பா கூட மண்டபத்துக்கு வருவானா? இல்ல, எனக்கு என்னமோ வேற மாதிரி இருக்கலாம். அபி சேஃபா இல்லையோன்னு எனக்கு தோணுதுண்ணா. டேய் வெற்றி, என்னடா அவ சேஃபா இல்லைன்னு தோணுதுன்னு சொல்றேன், அது எப்படிலாம்? டேய், அவ இருக்கிறது அவ ஊர்ல, அவங்க வீட்டுல. நீ என்னடா இப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்? நீ அவளை ரொம்ப லவ் பண்ற, அதான் கொஞ்ச நேரம் கூட அவளை விட்டு உன்னால இருக்க முடியல. அதனால உனக்கு இப்படி எல்லாம் தாட்ஸ் வருது. இங்க பாரு, நான் சொன்னது தான்டா. எனக்கு தெரிஞ்சு அபி கண்டிப்பா மண்டபத்துக்கு தான் வந்திருக்கணும். நீ வேணா பாரு, அவ மண்டபத்துல தான் இருக்கணும். இப்ப நம்ம போகும்போது வாசல்ல பண்ணி தெளிச்சுட்டு நிப்பான். அப்புறம் நீ ஏன் நினைப்ப, அட இவ்வளவு இதுக்காகவா நம்ம அங்க இவ்வளவு நோவசா இருந்தோம். நீங்க பாரு வெற்றி, நம்ம மண்டபத்துக்கு போவோம். அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் அபி அங்க இருக்காளா இல்லையான்னு. டேய் இனியா, அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா இன்னும் நீங்க மண்டபத்துக்கு போயிருப்பீங்கன்னு பார்த்தேன், என்னப்பா இங்க இருக்கீங்க? வேதாம்மா அம்மாலாம் எங்க? அது ஒண்ணும் இல்லடா, திங்ஸ் எதுவும் மறந்துட்டாங்களாமா. சரி, நீங்க வீட்டுக்கு கீழே கூட உள்ள இருக்க திங்ஸ் நான் போய் எடுத்துட்டு போறேன், அதுக்கு தான் வந்தேன். ஆமா வெற்றி, என்னாச்சு வெற்றி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நத்திங் டேட். வெற்றி, உங்க முதல்ல மட்டும் தான் நத்திங் சொல்லுது, பட் வேற என்னமோ இருக்கேன். வாட் ஹேப்பன்? டேய் இனியா, வாட் ஹேப்பன் டா? அது ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்க, ஆனா அபி இன்னும் வீட்டு பக்கம் வரவே இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. அதான் சொல்லிட்டு இருக்கேன், அபி கண்டிப்பா மண்டபத்துக்கு போயிருப்பான்னு. ஆமாடா இனியா, நானும் இதை யோசிக்கவே இல்லையே. ஏன் மருமகளை இன்னும் ஆளையே காணும்? சுட்டித்தனமா இப்படி அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பான், அவளை இன்னும் ஆளை காணுமே. அவ வீட்டுக்கு வராம ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு வருவான். பாத்தீங்களா டேட், உங்களுக்கே தோணுது இல்ல, அவ வீட்டுக்கு வராம ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு போக மாட்டா டேட். ஆனா அவ இன்னும் வீட்டுக்கு வரல டேட். நேற்று நைட்ல இருந்து என் போனை பிக்கப் பண்ண கூட மாட்டா டேட். அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் ரிங் மட்டும் தான் போகுது, பட் பிக் பண்ணவே மாட்டேங்கிறா டேட். எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு டேட். டெய்லி வெற்றி, எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்? சரி, இனியா சொன்ன மாதிரி மண்டபத்தை ஒரு வாட்டி பாத்துருவோமே. ஒருவேளை ஸ்ட்ரைட்டா அவங்க மண்டபத்துக்கு வந்துருந்தா? டேய் நீ சீக்கிரம் கிளம்பி மண்டபத்துக்கு வா, அங்க அபி இருக்காளான்னு பாரு. அப்படி அங்கேயும் அவ இல்லைன்னா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அவன் அங்கதானே இருக்கணும், வேற எங்க போயிட போறான்? அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாரா? ஒண்ணு மண்டபத்துல இருப்பா, இல்ல வீட்டுல இருப்பா, அவ்வளவுதான். இல்ல டேட், அவளுக்கு என்னமோ ப்ராப்ளம்னு எனக்கு தோணுது டேட். என் மனசு சரியில்லை டேட். நைட்டு நான் ரொம்ப டயர்டா இருந்ததுனால நான் தூங்கிட்டேன். ஆனா மார்னிங்ல இருந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. என் மனசு ஏதோ படப்படன்னு இருக்கு டாடி. அவளுக்கு என்னமோ ஆபத்தோன்னு எனக்கு தோணுது டாடி. டேய் வெற்றி, என்னடா எப்பவும் கலகலன்னு இருப்பான், இப்ப நீ என்னடா இப்படி இருக்க? டேய் அபிக்கு அதெல்லாம் எதுவும் இருக்காதுடா, அவ கண்டிப்பா பாரு மண்டபத்துல தான் இருப்பான். நீ வா, நம்ம மண்டபத்துக்கு போய் பார்க்கலாம். ஆமா வெற்றி, என் மருமக கண்டிப்பா மண்டபத்துல தான் இருப்பாளே. வீட்டுக்கு வரலன்னா அவன் ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு தான் வந்திருக்கணும். சரி, நாங்களும் முன்னாடி போய் பார்க்கலாம். நீங்க சீக்கிரம் வா. இங்க பாரு, இங்க இருந்து யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்து மண்டபத்துல பாரு. அவ அவங்க அக்கா கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்க வந்து மருமக கிட்ட கேளு. அப்படியும் அபி அங்க இல்லைன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். நீ வா. ஓகே டேட், இது இப்பவே கிளம்புறோம் டேட். ஓகே வெற்றி, நாங்க திங்ஸ் எடுத்துட்டு கிளம்புறோம், சீக்கிரம் வந்து சேரு. ஏய் பார்த்தேன்னா அப்பாவும் அபி மண்டபத்துக்கு தான் வந்திருப்பான்னு சொல்றாரு. நீங்க பாரு, நம்ம இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கிறத விட ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு போறதா கரெக்ட். வா, நம்ம அங்க போனதான் அபியை பார்ப்போம். சீக்கிரம் வா. சரிங்கண்ணா, சீக்கிரம் போகணும். மச்சி, ஹாய்டா மச்சி. டேய் சக்தி, என்னடா நிச்சயதார்த்தத்துக்கு வரவேன்னு பார்த்தேன், கரெக்டா கல்யாணத்துக்கு வர. வாடா நல்லவனே. ஆமா, இதான் வர டைமும். ஆமா, இதுக்கு மட்டும் என்ன வந்த? ஒரே முட்டா குழந்தை பிறந்ததுக்கு வந்திருக்கலாம்ல. டி மச்சான், மச்சி ஊர்ல கொஞ்சம் வேலைடா, அதனால என்னால டக்குனு வர முடியல. இல்லைன்னா நான் உன் கூட வந்திருப்பேன்ல. உனக்கு தெரியல மச்சி, என்னை பத்தி எப்பயோ வர வேண்டியது. ஊர்ல வாய்க்கா தகராறு ஆயிடுச்சுடா, அதனால அது கொஞ்சம் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுச்சா, அதை பார்த்ததுல கொஞ்சம் டைம் போயிடுச்சுடா. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வராம இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லா வேலைகளும் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப வந்திருக்கேன். கவலைப்படாத மச்சி, 10 நாள் உன் கூட தான். சரி ஓகே, உன் கூட தான் ஆள்ட்டு அனுப்பி விட்டுறாத. சரிடா மச்சான். டேய் மச்சான், என்னடா எது குரல்ல ஸ்வரமே இல்ல? ஸ்வரமே இல்லாம பதில் சொல்றான். அண்ணா என்னாச்சு அவனுக்கு? சார் உனக்கு இப்படி இருக்கிறது கிடையாது, ஆள் ஏதோ ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா மச்சான், மாப்பிள்ள தோணுன்னா கலகலன்னு இருப்ப பார்த்தா நீ என்னமோ டல்லா இருக்கு. அண்ணா என்னன்னாச்சு இவனுக்கு? வேற என்ன, அவன் ஆளை தேடிட்டு இருக்கான். அண்ணா டேய் ஷாக்க குறடா, எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும். நீங்க சொல்லாத தெரியுமா என்ன? நீங்க சொல்லாமலேயே உங்க நடவடிக்கைகளா வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்டா. சார் யார் பின்னாடி சுத்தாருன்னு எல்லாம் எங்களுக்கும் தெரியும். அது இல்லைன்னா அது வந்து மச்சி என்னடா இதெல்லாம்? டேய் அதான் சொல்லிட்டேன், எனக்கு மட்டும் இல்லை அப்பாவுக்குமே தெரியும். அப்பாவும் நானும் இவன் சொல்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ அது இல்லை மாற்று. அபி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம மண்டபத்துக்கு கிளம்புவோம். அபி அங்கே வந்துருக்கான்னு பார்க்கணும். டேய் நீ வா, கிளம்ப போவோம். அண்ணா நான் மண்டபத்துல இருந்து வரேன். அண்ணா
அபியை நான் இதுக்கு முன்ன பின்ன பார்த்தது இல்லையே மச்சான். நான் இதுக்கு முன்னாடி அபியை பார்த்ததில்ல. பார்த்திருந்தேன்னா மேபி அவங்க மண்டபத்தில் இருக்காங்களா இல்லையான்னு உனக்கு சொல்லியிருப்பேனே. சரி இப்போ கூட ஒன்று குறைஞ்சிடலாம். வாங்க நம்ம மண்டபத்துக்கு போய் பார்த்துருவோம். டேய் நீ அபியை பார்க்கலன்னா என்ன, சகனா கூட யாராவது இருந்தாங்களா? அதை பார்த்தியா? சகனா கூட ஆமா, அவங்க அம்மாவும் பெரியம்மாவும் இருந்தாங்க. குண்டா ஒருத்தவங்க ஒல்லியா ஒருத்தவங்கன்னு அவங்க தான் இருந்தாங்க. சகனா அவங்கள தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தான். இவங்க தான் என் அம்மா, இவங்க தான் என் பெரியம்மானிட்டு. ஆனா வேற யாரும் கூட இருந்த மாதிரி எனக்கு தெரியலடா. அது மட்டும் இல்ல, சகனா ஏதோ டல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆமா, என்னடா ஆளாளுக்கு டல்லா இருக்கீங்க? சரி நம்ம எதுக்கும் மண்டபத்துக்கு போய் பார்த்துருவோம் வா. டேய் வெற்றி, அவளும் ஏதோ டல்லா இருந்தாலாமா? வா, என்னமோ சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. நம்ம மண்டபத்துக்கே போய் பார்த்துருவோம் வா. அண்ணா எனக்கு இன்னும் மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்குண்ணா. இல்லைண்ணா, அவளுக்கு என்னமோ ப்ராப்ளம். அவ ஏதோ ப்ராப்ளத்துல இருக்காண்ணா. என் மனசு அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. டென்ஷன் ஆகாத, முதல்ல நம்ம மண்டபத்துக்கு போவோம், அப்புறம் மற்றதை பேசுவோம். வா. என்னடா வெற்றி, நீயே டென்ஷன் ஆனா எப்படி? இங்க பாரு, நீ கொஞ்சம் கூலாரு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். வா போவோம். அபி எங்கடி இருக்க? உனக்கு எதுவும் இல்லைல்ல? உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அக்கா இருக்க, கவலைப்படாதானே? அவனை கால் பண்றேன் நினைக்கிறேன். அபி அபி இங்க கேட்கணும், உடனே கேட்கணும். ஹலோ ஹலோ சொல்லு. என்ன இப்ப என் தங்கச்சி எப்படி இருக்கா? இங்க பாரு, நீ சொல்றதா நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். என் தங்கச்சி விட்டுடலாம். அபியை விட்டுடு ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன். என் தங்கச்சிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. என் தங்கச்சியை விட்டுடு ப்ளீஸ். அட என்னம்மா பதற? இருமா, இன்னும் முகூர்த்த நேரம் வரல, நீ மணவரைக்கு போகல, மலையில உட்காரல, மாப்பிள்ள உன் கழுத்தை தாலி கட்ட வரல, இன்னும் நீ கல்யாணத்தை நிறுத்தல. இதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இல்ல? இந்த கல்யாணம் நின்னா மட்டும்தான் உன் தங்கச்சியை உன்னால தன்னாலேயே பார்க்க முடியும். நீ சொன்னதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் தங்கச்சி விட்டுடு. அவ பாவம், அவ சின்ன பொண்ணு. உனக்கு என்ன, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அவ்வளவுதானே? சத்தியமா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. என் தங்கச்சி மட்டும் விட்டுடு. எனக்கு இப்பவே என் தங்கச்சி பார்க்கணும். ப்ளீஸ், நீ யார் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை என் அண்ணனை நினைச்சு கேட்கறேன். ப்ளீஸ் என் தங்கச்சி விட்டுடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் வாய மூடு. இந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்டா என்கிட்ட ஆகாது. என்ன இப்படி சென்டிமெண்டா பேசுனா உன் தங்கச்சி விட்டுடு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒரு காலம் முடியாது. நான் சொன்னதை நீ செஞ்சு முடிச்சா மட்டும்தான் உன் தங்கச்சி உன்னால கண்ணாலே பார்க்க முடியும். சொல்லிட்டேன். போட்டோ அனுப்புற பார்த்தேன்னா இங்க பார், அந்த போட்டோஸை நீ வேற யார்கிட்டயாவது காட்டணும், காமிச்சு போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நீ நினைச்சினாலே உன் தங்கச்சி இங்க போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க பாத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எதையும் யோசிக்காத, புரியுதா? நான் சொன்னது என்னவோ அதை மட்டும் செய். முகூர்த்த நேரம் 6:07, 7 மணிக்கு முகூர்த்தம் முடிஞ்சிடும். 7 மணிக்கு அந்த கல்யாணமும் நின்றுடணும். கல்யாணம் நிக்கணும், அடுத்த 5வது நிமிஷம் உன் தங்கச்சி உன் கண்ணு முன்னாடி நிப்பா. போதுமா? இங்க பாரு, அது வரைக்கும் என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் தங்கச்சி உடம்புல ஒரு சின்ன கீரல் கூட வரக்கூடாது. இங்க பாரு, அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு ஏதாவது நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கா. ஏய் என்ன தப்பான ரவுடி நினைச்சிருக்கோம்? பொண்ணுங்க பக்கம்லாம் என் பார்வை போகவே போகாது. உனக்கு நான் கொடுத்த வாக்க கரெக்டா நிறைவேற்றுவேன். நீ எனக்கு கொடுத்த வாக்க நீயும் சரியா நிறைவேற்றணும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். அடுத்த 5வது நிமிஷம் உன் தங்கச்சி உன் கண்ணு முன்னாடி நான் நிறுத்துறேன். புரியுதா? சரி சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே? நான் நிறுத்திடுறேன். கல்யாணத்தை நிறுத்தினதும் என் தங்கச்சி என்கிட்ட கொடுத்துடணும். புரியுதா? நிறுத்து, அப்புறமா உன் தங்கச்சி கொடுக்குறேன். சரியா? இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீ யாரு? எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறேன்? நீ எனக்கு அவருக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதனால உனக்கு என்ன லாபம்? ப்ளீஸ் சொல்லு, தயவு செஞ்சு சொல்லு. ஏய் உனக்கு நான் நேத்தே சொன்னேன், ஏன் எதுக்குங்கிற ஆராய்ச்சி உனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யணும்னு சொன்னேன்னா தேவையில்லாம என்கிட்ட கேள்வி கேட்காத. நான் சொன்ன வேலையை மட்டும் கரெக்டா முடி. நீ முடிச்சுனா மட்டும்தான் உன் தங்கச்சிய நான் உன்கிட்ட ஒப்படைப்பேன். இல்லன்னு வச்சுக்கோ. சரி சரி, நான் எந்த கேள்வியும் கேட்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணம் நிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவரை சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நாங்க சேரல, போதுமா? இந்த கல்யாணம் நடக்காது, போதுமா? எனக்கு தங்கச்சி தான் ரொம்ப முக்கியம். அவளை விட்டு அது மட்டும் எனக்கு போதும். அது இப்படியே மெயின்டைன் பண்ண சரியா? அப்புறம் இப்போ உனக்கு கால் பண்ணது எதுக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் வந்துடும். உன்னை மன வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க. நீ போற உட்காடுற, அவன் தொழுத்துல தோழி கட்ட வரும்போது இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட. எதுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இவனை பழி வாங்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கலன்னு அவனை அந்த இடத்துல நீ அசிங்கப்படுத்தணும். புரியுதா? இவன் ஆம்பளையே இல்லைன்னு நீ அசிங்கப்படுத்தணும். அதனால அவன் அவமானப்படணும். ஏய், வாயை மூடு. உனக்கு இந்த கல்யாணம் நினைக்கணும்.
அதை நான் நிறுத்த போறேன். எதுக்காக இப்ப அவர் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன்? அவர் அப்படி என்ன பண்ணாரு உனக்கு? உனக்கு தெரியுமா? ஆம்பளை இல்லைன்னு உனக்கு தெரியுமாடா? இங்க பாரு, உனக்கு என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதை நான் எப்படி நிறுத்திட்டு போறேன்? அதுக்காக என்னால் அவரை அவமானப்படுத்தலாம் முடியாது. அதுவும் இத்தனை பேர் மத்தியில சத்தியமா என்னால் அப்படி பண்ண முடியாது. ஏய், என்ன சொல்ற? நான் சொல்றது கரெக்டா செய்யறேன். நான் என்ன சொன்னனோ அதை அச்சு பேசாம செய்யறேன். நீ செஞ்சனா மட்டும்தான் உன் தங்கச்சி உனக்கு உயிரோட கிடைப்பான். இல்லன்னு வச்சுக்க, பணமா தான் கிடைப்பா. பாத்துக்க. ஏன் நம்ம உயிரை வாங்குறேன்? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னேன். நான் அவரை சேரக்கூடாதுன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன்ல. இப்போ அவரை அவமானப்படுத்தணும்னு சொல்றேன். அப்படி அவர் உனக்கு என்னடா பண்ணாரு? அவர் ரொம்ப நல்லவருடா. அவரை போய் இத்தனை பேர் மத்தியில என்ன மாதிரி சொல்லி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சீ, உனக்கு அவருக்கு ஏதான பகை இருந்துட்டு போட்டோம். அதுக்காக இப்படியா பண்ணுவேன்? இங்க பாரு, உனக்கு இந்த கல்யாணம் தான் நினைக்கணும். நான் நிறுத்திடுறேன். அதுக்காக என்னால இப்படிலாம் பண்ண முடியாது. ப்ளீஸ். சொன்னதை செய்யடி. போன வைக்கிறேன். நான் சொன்ன வார்த்தைகளை நீ அங்க சொல்லணும். உன் தங்கச்சி கதி என்னன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. வை போன. ஐயோ கடவுளே, என்ன நடக்குதுங்க? எங்க கல்யாணத்துல இவனுக்கு என்ன பிரச்சனை? சரி, கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னோம். அதுக்குள்ள நான் ஏத்துக்கிட்டேன். மனசை கல்லாக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு என் தங்கச்சி வேணுங்கிறதுனால அதையே அவரால் தாங்கிக்க முடியாது. ஆனா இவன் இப்போ அவரை அவமானப்படுத்தணும்னு சொல்றோம். இது என்னால சத்தியமா முடியாது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? அபியை பாக்குறதா இல்ல இவரை பாக்குறதா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கு ஹெல்ப் பண்ண இப்ப யாருமே இல்லையே. நம்ம வெற்றிக்கிட்ட சொன்னா என்ன? ஐயோ, இல்ல இல்ல, அவன் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே. ஐயோ கடவுளே. அபிமா, கவலைப்படாதம்மா. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டி. அக்கா இருக்க, உனக்கு எதுவும் ஆகாது. அக்கா கண்டிப்பா உனக்கு காப்பாத்துவேன். சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நானும் சேரக்கூடாதுன்னு வீதி நினைக்கிறது போல இருக்கு. வீதிப்படி என்ன நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும். உங்களை தான் முதல்ல பார்த்து ஆசைப்பட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்க இல்லாத லைஃப் என்னால வாழ முடியாது. என் மனசார வேற யாரையுமே நினைக்கவும் மாட்டேன். இனி எனக்கு யாரு கூட கல்யாணம் ஆகாது. எனக்கு புருஷனாவது நீங்க மட்டும்தான். உங்களை தவிர நான் வேற யாரையும் மனசார கூட நினைக்க மாட்டேன். இன்னைக்கு வேணா நம்ம கல்யாணம் நிக்கலாம். ஆனா என் மனசால உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க. சத்தியமா உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஆனா இப்ப வேற வேலை இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க. காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை. ராவணனுக்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை. புதிய பாதை போட்டுக் கொள்ள எவரும் மறுப்பதில்லை. பலிகள் கேட்கும் பழமை தன்னை யாரும் பொறுப்பதில்லை. துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே. ஒரு வழி தெரியாம தேடுதையா அந்த மூச்சு காத்தையே. சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு முடிவு பண்ணிட்டோம், அப்படிதானே? எதுக்கு இப்ப தடுமாறு? உண்மைதானே சொல்லியிருக்கேன். ஆமா, இப்பவே கல்யாணத்தை நிறுத்தணுமா இல்ல மனவரையில் உட்கார்ந்த பிறகு கல்யாணத்தை நிறுத்தணுமா? சொல்லு. அது வந்து இங்க பாரு, எனக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. இந்த கல்யாணத்தை நிறுத்த யாரும் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஹோம் மூலியமா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் நேத்துல இருந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நேற்று நைட்ல இருந்து நீ ரொம்பவே சரியில்லை. யார்கிட்டயும் ஃபோன் பேசுற, பதட்டமா இருக்க, தனியா இருக்க, அலற, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. அதுல எனக்கு கெஸ் பண்ணிட்டேன் என்னமோ இந்த கல்யாணத்துல பிரச்சனை வரப்போகுதுன்னுட்டு. அதுவும் உன்னை வச்சு ஏதோ பண்ண போறாங்கன்னு நான் நல்லாவே கெஸ் பண்ணிட்டேன். சொல்லு, என்ன சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க? யார் அவங்க? எல்லாமே என்கிட்ட சொல்லு. ஏதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அது உங்ககிட்ட சொல்ல முடியாத. இடியட், உன் ப்ராப்ளம் என்னன்னு யார்கிட்டயாவது சொன்னாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ப்ராப்ளத்தை சொல்லாம சொல்யூஷன் நாம கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாரு, உன்னை யாரும் என்னமோ மிரட்டிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. சாரி, நான் இந்த ரூம்குள்ள வரது நம்ம ரிலேஷன்ஸ் யாருமே பார்க்கல. ஸோ நான் இந்த ரூம்குள்ள வந்தேங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு வேணும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உள்ளே கூட யாராவது இருக்கலாம். அவங்க கண் முன்னாடி நான் உள்ள வந்தது யாருக்குமே தெரியாது. இப்போ நீ விஷயத்த சொல்லு, அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் நீ யோசிக்க முடியும். சொல்லு, என்ன சொல்லி உன்னை மிரட்டிட்டு இருக்கான்? சொல்லுன்னு. அது வந்து என் தங்கச்சி அபியை கடத்திட்டாங்க அத்தை. ஏய், என்ன சொல்ற? அபியை கடத்திட்டாங்களா? அவளை வச்சுதான் என்ன மிரட்டிட்டு இருக்காங்க அத்தை. நைட் வீட்டுக்கு போ, கல்யாணத்தை நான் நிறுத்தலாமா? ஓ காட், என்ன பண்ண கருது? இவன் காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறான். அப்போ குருஜி சொன்ன மாதிரி யார் இந்த கல்யாணத்தை நிறுத்தம்? இது எனக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். அப்புறம் இன்னொன்று, அவன் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானோ அதை நீ ஃபாலோ சரியா?
ஆஹா டிவியும் ஓ சகனா கிட்ட என்ன பேசுமோ பேசும் இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல முகூர்த்த நேரம் ஓ நேரம் தள்ளி போடக்கூடாது உடனே பேசி முடிச்சாகணும் வா வெற்றி ம் தைரியமா இரு என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல இப்போ உங்களை மட்டும் நான் நம்பிட்டு இருக்கேன் இதுக்கு அபியும் வேணும் இவரும் வேணும் உன் தவிப்பு எனக்கு புரியுது கவலைப்படாத நீதானே நீதானே மனசும் மனசும் ஓசா காதலுக்கு கண்கள் இல்லே